தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள், எந்தெந்த கட்சி சார்பில் யார் வேட்பாளராக இருக்கப் போகிறார் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை இந்த தொகுதியை சந்தித்துள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக 5 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், ஜனதா கட்சி 2 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் என இந்த தொகுதியில் இதுவரை தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த தொகுதியில் 2006 முதல் 2021 வரை தொடர்ச்சியாக இந்த 4 முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அந்த தொகுதியில் தற்பொழுது அங்கு வெற்றி பெற்று வேட்பாளராக மீண்டும் களமிறங்கக்கூடிய நபர் ஏற்கனவே 2016 மற்றும் 2021 என 2 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தற்பொழுது தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார். ஆகையால் அவர் அந்த தொகுதியில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் இறங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அந்த தொகுதியில் பாரம்பரிய கழகத்தினுடைய வேட்பாளராக பல தடவை முயற்சி செய்தும் இதுவரை அந்த ஒரு வாய்ப்பை அடையாத ஒரு நபர் ஏற்கனவே திரு சுரேஷ்ராஜன் அவர்கள் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருக்கும்போது மாவட்ட துணைச் செயலாளராகவும் இருந்த திரு ஜான் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கலாம் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக உள்ளது. மனோ தங்கராஜ் அல்லது ஜான் கிறிஸ்டோபர் இருவரில் ஒருவருக்கு தான் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கண்டிப்பான முறையில் அங்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஏற்கனவே 2021 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு ஜான் தங்கம் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் வாய்ப்பு கேட்டு இருக்கின்றார். அவருக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு தற்பொழுது தலைமை மும்முரம் காட்டவில்லை. ஆகையால்தான் அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர் பறித்து திரு ஜெய சுதர்சன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் திரு ஜெய சுதர்சன் அவர்கள் அந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு வழங்காமல் திரு ஜான் தங்கம் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் இந்த இருவரில் ஒருவர் தான் அங்கு அந்த தொகுதி வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது கூடுதல் தகவல். அந்த தொகுதியில் பொறுத்தளவில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மற்றும் இந்து நாடார் சமூகங்கள் மற்றும் பிள்ளைமார் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் சமூகங்கள் மற்றும் பணிக்கர் மற்றும் இஸ்லாமியர் சமூகங்கள் அந்த தொகுதியில் கணிசமாக வாழ்கின்றனர். இந்த தொகுதியிலும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு அங்கு வெற்றி பெறுவதற்கு தான் அந்த தொகுதியில் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. நன்றி.